ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஏக்கங்களுக்கு, கவலைகளுக்கு ஆண்டவர் அளிக்கின்ற வாக்குறுதிதான் உண்மையான மருந்தாக அமைய முடியும். நலமாக வாழ வேண்டும், பொருளாதார நெருக்கடி நீங்க வேண்டும், குடும்பத்தில் அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும் என்றெல்லாம் நாம் காத்திருக்கிறோம். நம் எல்லாருக்கும் நம்பிக்கையூட்டுகின்ற அருள்வாக்காக இன்றைய முதல் வாசகம் இறைவாக்குனர் எசையா நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. என்னிடம் வாருங்கள், சாப்பிடுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், என்னை தேடுங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் விடுக்கின்ற கட்டளை நமக்கு உண்மையான மகிழ்ச்சி அளிக்க, நிம்மதி அளிக்கத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் என்கின்றார் ஆண்டவர். தாராளமாக வரங்களை வாரி வழங்குகின்றவர் நம்முடைய அன்பு தெய்வம். எல்லாரையும் அழைக்கின்றவர் நம் அன்பு தெய்வம். நமக்கு உடல் நலனை மட்டுமல்ல, மனநலத்தையும் நிறைவான நிம்மதியையும் கொடுக்கின்றவர் நம் அன்பு தெய்வம். பல நேரங்களில் நாம் நம்முடைய பணத்தை, நேரத்தை, உழைப்பை வீணாக்குகின்றோம். ஆண்டவர் இன்றைக்கு கூறுகின்றார், உண்மையாகவே நீங்கள் என்னை தேடி வந்தால் உங்களுக்கு நலம் இருக்கும், உங்களுக்கு நிம்மதி இருக்கும் என்கின்றார். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்கிறார். முன்னாளில் தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் என்கின்றார். நான் உங்களோடு என்றென்றும் நிலைத்து நிற்கின்ற ஓர் உடன்படிக்கையை செய்து கொள்வேன் என்கின்றார். பிரியமானவர்களே, அடுக்கடுக்காக துன்பங்கள் நம்மை சூழ்கின்ற இந்த நாட்களில் அந்த ஆண்டவர்தான் நமக்கு உண்மையான நலம் அளிக்க முடியும் என்பதை முதலாக தெரிந்து கொள்வோம். நம்மீது அக்கறை கொண்டிருக்கின்ற, இரக்கம் காட்டுகின்ற அன்பு தெய்வத்தை இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் சந்திக்கின்றோம். ஆண்டவர் இயேசு அப்பங்களை பலுகச் செய்து பல்லாயிரம் மக்களுக்கு உணவளிக்கின்றார். 4 நற்செய்திகளிலும் 6 முறை இந்த புதுமை விவரிக்கப்பட்டுள்ளது. பலியை அன்று இரக்கத்தையே இறைவன் விரும்புகிறார் என்கின்ற ஓசையா இறைவாக்கினர் நூலின் வார்த்தைகள் 2 முறை மத்தேயு நற்செய்தியில் ஏற்கனவே இடம்பெற்றுவிட்டன. 9ஆம் அதிகாரம் 13வது வசனம், 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த ஆண்டவர் திருமுழுக்கு யோவான் ஏரோதினால் அநியாயமாக கொல்லப்பட்டதை அறிந்து வருத்தப்பட்டிருந்திருக்க வேண்டும். தனிமையை நாடுகின்றார். நின்று நிதானிக்க நேரம் இல்லை என்றால் கவலைகள் நிறைந்த இந்த வாழ்க்கை எதற்காக என்று கேட்கலாம். படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள ஓர் தனிமையான இடத்திற்கு செல்கின்றார். ஆனால் மக்கள் ஆண்டவரை விடுவதாக இல்லை. படகிலேறி பயணம் செய்த ஆண்டவருக்கு அது ஒரு குறுகிய பயணமாக இருந்திருக்கலாம். ஆனால் கலிலேயா கடலை சுற்றி கொண்டு ஆண்டவரை தேடிக்கொண்டு வருகின்ற மக்களுக்கு ஒரு நெடிய பயணம். அந்த மக்களை கண்டபோது ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலம் இல்லாமல் இருந்தவர்களை குணமாக்கினார். கரங்கள் உடலை நலம் பெறச் செய்தது. அவர் வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தைகள் மனநோயை போக்குகின்றன. நேரம் ஆகிக்கொண்டே போகிறது. சீடர்களுக்கு ஒரு கவலை. இத்தனை மக்களுக்கும் எங்கிருந்து உணவு கொடுப்பதென்று. ஆண்டவர் அந்த மக்களையெல்லாம் அழைக்கவில்லை, அவர்களாகத்தான் வந்தார்கள். எனவே
அவர்களை ஊர்களுக்கு அனுப்பிவிடுவதுதான் சரியான தீர்வு என்று ஆண்டவரிடம் சொல்லுகிறார்கள். பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள இவர்களை அனுப்பிவிடும் என்கின்றார்கள். ஆனால் ஆண்டவருடைய பதில் அவர்களை ஆச்சரியத்துக்குள்ளாக்குகிறது. அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கின்றார். பிரியமானவர்களே, தேவையில் இருக்கின்ற மக்களை ஆண்டவர் அன்போடு பார்க்கின்றார். அப்போது சீடர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களையும் தவிர வேறொன்றும் இல்லை என்கின்றார்கள். ஆண்டவர் அவற்றை தம்மிடம் கொண்டு வருமாறு அவர்களிடம் சொல்லுகிறார். நடக்கின்ற அற்புதத்தை பாருங்கள். மக்கள் புல் தரையில் அமரும்படி கட்டளையிடப்படுகிறார்கள். ஆண்டவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுக்கின்றார். சீடர்களும் அவற்றை மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எஞ்சிய துண்டுகள் வேறு. அவற்றை 12 கூடைகளில் சேகரிக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த புதுமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எத்தனையோ இருக்கின்றன. எத்தனை புதுமைகள் இங்கே நிகழ்கின்றன. அப்பங்கள் பலுகியது மட்டும் இங்கே புதுமை அல்ல. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாலை நிலத்துக்கு ஆண்டவரை தேடிக்கொண்டு கால்நடையாகவே வந்தார்களே, அதுவே ஒரு புதுமைதானே. இன்றைக்கு ஆண்டவர் மட்டும்தான் நம் பிரச்சனைக்கு தீர்வு என்று அவரை தேடுகின்ற மக்களினமாக நாம் மாற வேண்டும். இன்னொரு புதுமை, என்னுடைய 5 அப்பம், என்னுடைய 2 மீன், என்னுடைய பசி தீரப்போகிறது, எனக்கு உணவாக அமையப் போகிறது, இப்படி பசித்திருக்கிற மக்கள் மத்தியிலே என்று சுயநலத்தோடு எண்ணாத ஒருவர் தன்னுடையதை எல்லாருடையதாக மாற்றுகின்ற அளவுக்கு ஆண்டவரிடம் கொண்டு வந்து கொடுத்தாரே, அதுவும் ஒரு புதுமைதான். இன்றைக்கு தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை உற்று பார்த்து அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை வருவிக்க நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்ன ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் திரு அவையின் வரலாற்றில் எத்தனையோ துறவற சபைகளை தொடங்கியிருக்கிறார்கள். அதை நிறுவியவர்கள். நாம் அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும், நாம் அவர்களுக்கு மருத்துவ பணி செய்ய வேண்டும், நாம் அவர்களுக்கு விடுதலை வழங்க வேண்டும், நாம் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய மனநிலையோடு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்து அவர்களை நிறைவாழ்வுக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்று துறவற சபைகளை தொடங்கியவர்களை இன்றைக்கு நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். நம்மை பொறுத்த மட்டில் என்னால் இயன்றதை ஆண்டவருக்காக எப்போதும் செய்வேன் என்கின்ற உறுதியையும் இன்றைக்கு நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஆண்டவர் எல்லாருக்கும் உணவளிக்கும் முன் கீழே மட்டும் பார்க்கவில்லை, பக்கவாட்டத்தில் மட்டும் பார்க்கவில்லை, மேலே பார்க்கிறார். நம் எல்லாருக்கும் ஒரு சிறந்த பாடம். எந்த ஒரு பிரச்சனையை நாம் எதிர்கொண்டாலும் அதை தீர்த்து வைக்க எல்லாம் வல்லவரை நாடினால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீரும் என்று நாம் நிச்சயமாக நம்பலாம். அன்றொரு நாள் மோசே ஆண்டவரைத்தான் தேடினார். முன்னே பார்த்தால் செங்கடல், பின்னே பார்த்தால் பார்வோனின் படைகள், 2 பக்கத்திலிருந்தும் ஆபத்து. மேலேதான் பார்க்கிறார், கடவுளை நோக்கி குரல் எழுப்புகிறார். விடுதலை கிடைக்கிறது, செங்கடல் 2ஆக பிளக்கிறது. அதே போலத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்தார், தந்தையாகிய கடவுளை போற்றினார். தந்தையோடு கொண்டுள்ள உறவு, நெருக்கம், மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க அவருக்கு ஏதுவாகின்றது. அடுத்ததாக, இந்த புதுமையில் சீடர்களின் பங்களிப்பை பாருங்கள். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் மட்டும் அவர்கள் கொண்டு வரவில்லை. மக்கள் புல் தரையில் அமர அவர்கள் துணை புரிந்தார்கள். ஆண்டவர்
அப்பத்தை பிட்டு சீடர்களிடம்தான் கொடுத்தார். சீடர்கள் மக்களுக்கு கொடுக்கின்றார்கள். இன்றைக்கு நம்பிக்கையாளர்கள் அனைவரும் செய்ய வேண்டியது இதுதான். நம்மிடம் உள்ளதை ஆண்டவரிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய உழைப்பை அவருக்கு தாராளமாக கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கொடுப்பதை மற்றவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்மிடம் இருப்பது 5 அப்பங்களும் 2 மீனுமாக மட்டும் இருக்கலாம். அது 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவாக அமையப் போகிறது. அன்றைக்கு கானாவோர் திருமணத்தில் நிகழ்ந்தது போல அவர்களிடம் இருந்தது வெறும் கற்சாடியாக இருந்திருக்கலாம், சாதாரண தண்ணீராக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் சுவைமிக்க திராட்சை ரசமானதே. நம்மிடம் உள்ளதை ஆண்டவரிடம் கொண்டு வரும்போது அற்புதங்களை காண்போம். நம்முடைய உழைப்பை ஆண்டவருக்கு கொடுக்கின்ற போது வியத்தகு செயல்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அது மட்டுமல்ல, எல்லாரும் வயிறார உண்டார்கள். எஞ்சிய தொண்டுகள் வேறு, அவற்றை வீணாக்க வேண்டாம் என்று ஆண்டவர் அவர்களை சேகரிக்கச் சொல்லுகிறார். அவற்றை 12 கூடைகளில் நிரப்பினார்களாம். உண்மைதான், ஆண்டவருடைய கொடைகள் மகத்தானவை. ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கின்ற உயிர், நம்முடைய உருவாக்கம், நம்மிடம் இருக்கின்ற அனைத்தும் அவர் நமக்கு கொடுத்த கொடைகள். அவருடைய அருள் வாக்கு, புனிதமிகு நற்கருணையில் அவருடைய உடனிருப்பு, மற்ற அருள் அடையாளங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கொடைகள். இவை அனைத்தாலும் நாம் நிறைவாக பயன்பெற வேண்டும். எதையுமே வீணாக்கக்கூடாது. அவை மட்டுமல்ல, நம்முடைய பெற்றோர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய கொடைகள். எல்லாரும் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும், மதித்து போற்றப்பட வேண்டும். விண்ணை நோக்கிய நம்முடைய பயணத்தில், நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் ஒருவருக்கு உற்ற துணையாக அமையுமாறு இந்த கொடைகளை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இரக்கமே உருவான இறைவன் இன்றைக்கு நாம் எல்லாரும் அவரிடம் வரவேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். அவர் சொல்வதை கேட்க வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போதுதான் நாம் வாழ்வடைவோமாம். அது மட்டுமன்று, ஆண்டவருடைய அன்பை, நெருக்கத்தை நாம் அனுபவித்தால், அவருடைய வல்லமையான செயல்களில் நாம் தொடப்பட்டால், நாம் எல்லாரிலும் நிகழ்வது என்ன தெரியுமா? இன்றைய 2வது வாசகம் நமக்கு குறிப்பிடுவது போல, அந்த ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை எதுவுமே பிரிக்க முடியாது. வேதனையோ, நெருக்கடியோ, இன்னலோ, பட்டினியோ, ஆடையின்மையோ, இடரோ, வாளோ எதுவுமே பிரிக்க முடியாது. அந்த ஆண்டவரின் அன்பை உணர்ந்தவர்கள், அவருடைய இரக்கத்தை அனுபவித்தவர்கள், அதன் விளைவாக மற்றவர்களை அன்பு செய்ய, தாராளமாக இருக்க தூண்டப்படுகிறார்கள். அதுதான் இந்த வழிபாட்டின் நிறைவு. இறைவனிடம் வருகிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவருடைய அன்பை அனுபவிக்கிறோம், அவருடைய இரக்கத்தால் தொடப்படுகிறோம். நம்முடைய இதயம் நிறைகின்ற போது நம்முடைய சகோதர சகோதரிகளை தாராளமாக அன்பு செய்ய சக்தியை பெற்றுக்கொள்கிறோம், தூண்டுதலை பெற்றுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் நன்மை செய்கின்ற அந்த ஆண்டவரை அனுபவித்த நாம், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுகின்ற அந்த ஆண்டவரால் தொடப்பட்ட நாம், மற்றவர்களுக்கும் அந்த அன்பை எடுத்துச் செல்வோம். ஆமேன்.